கடைசி நேரம் வரைக்கும் அதிமுக கூட்டணியை இழுத்துக்கொண்டே பாஜக இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டு கடைசி நேரத்திலே தேர்தல் நேரத்திலே தொகுதி உடன்பாடு டமால் என்று வெடித்தது. இந்த ராட்சச பலூனிலே காற்றை ஊதிக்கொண்டே போகிறார்கள். அது ஒரு கட்டத்துக்கு மேல பலூன் தாங்க முடியாத அளவுக்கு ஊதுகிறார்கள். அமித்ஷா மதுரையில் வச்சு ஊதுறாரு. முருகன் பேரை சொல்லி ஊதுறாரு. டப்புன்னு பலூன் வெடிக்க போகுது. கூட்டணி உடைவது உறுதி. ஏன்னா இப்போது ஒரு 63 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்பொழுது கொஞ்சம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பாஜக சேர்த்துக்கிட்டு ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அடுத்த முறை இருக்குமாங்கிறதே அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க ஆளுங்கட்சிக்கு போட்டி போடல. அவர்களுக்கு தெரியும் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும், அதுக்கு நடைமுறை சாத்தியம் நம்மகிட்ட இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி அந்தஸ்திலே 2வது இடத்திலே நீடிப்பதற்கான வாய்ப்பையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற சொத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்களோ. ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனவே இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று ஒரு வைரமுத்து கவிதை இருக்கிறது. ஆளுங்கட்சியாக மாறணுங்கிறது ஒரு பட்டு வேட்டி வாங்குற கனவு. கட்சியவாது காப்பாற்றணும், கோவணத்தையாவது உருவாம இருக்கணுங்கிறத அவங்க இருக்க பிரச்சனை. இந்த இடத்தை நோக்கி தான் அதிமுக தடுமாறி கொண்டிருக்கிறது. அதிமுக தன்னை கட்சியவாது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆட்சியை அவர்கள் ஒரு நாளும் பிடிக்க முடியாது. அதற்கான வலுவான கட்சி கட்டமைப்பு இருக்கிறது. மக்களுடைய நம்பகத்தன்மையை எடப்பாடி பழனிசாமியால் பெற முடியல.